அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கொங்கு மண்டல வளர்ச்சி மற்றும் மேம்பாடு என்ற ஆழமான ஒரு கருத்தியலில் நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடல் மிக சிந்தனை மிக்க கருத்துக்களை, வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய சமூகத்தை எல்லா நிலையிலும் எப்படி பாதுகாக்கணும், உருவாக்கணும், மேம்படுத்தணுங்கிற ஆழமான கருத்தியலில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும்போது மக்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்காக சில முயற்சிகளை செய்தாங்க. அந்த முயற்சிகளுடைய வெளிப்பாடு தான் நம்ம பல இடங்களில் பல மாவட்டங்களை ஒன்றிணைச்சு நமக்குள்ள கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை, வேலைவாய்ப்பு, உற்பத்தி திறன் மேம்பாடு போன்ற ஆழமான சிந்தனைகளை நமக்குள்ள பகிர்ந்து உருவாகி கொள்ளணும் அப்படிங்கிறதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கொங்கு கனெக்ட் மீட்டிங். இதில் 4 விஷயங்களை மையப்படுத்தி நாம இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும். ஒன்று, கனெக்ஷன்ஸ். இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி, இந்த உலகத்துல ஒரு அசைக்க முடியாத ஆற்றல் அப்படிங்கிறது கனெக்ஷன்ஸ் தான். இங்க எல்லாருமே எல்லாத்தோடையும் எல்லா நிலைகள்லையுமே இணைந்த ஒரு நிலையை தான் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கனெக்ஷன்ஸை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மனிதன் ஆற்றல் மிக்க மனிதனாக மாறுறான். அது நமக்கும் நம் படைத்தவனுக்கும், நம்ம படைத்த அல்லாஹ்வுக்கு மத்தியில் கனெக்ஷன்ஸை எப்படி அதிகப்படுத்துறது, நமக்கும் நம்முடைய குர்ஆனுக்கும் மத்தியில் கனெக்ஷன்ஸை எப்படி அதிகப்படுத்துறது, நமக்கும் நம்முடைய வழிகாட்டி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மத்தியில் ஒரு கனெக்ஷன்ஸை எப்படி ஏற்படுத்துறது, அதே போல நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இது போன்ற எல்லாத்தோடையும் நம்ம ஒரு அற்புதமான கனெக்ஷன்ஸை எப்படி ஏற்படுத்தணும், அந்த கனெக்ஷன்ஸ் மூலமாக நம்முடைய அந்த ஆற்றல், எனர்ஜி எப்படி நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமாக கன்வெர்ட் ஆகுது, அப்ப அந்த கனெக்ஷன்ஸை கொண்டு என்ன நடைபெறுது அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனைய, கருத்துக்களை நாம நமக்குள்ள ஏற்படுத்தணுங்கிறது தான் இந்த மீட்டிங்கினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்துச்சு. 2வது, இது போன்ற மீட்டிங்கினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா கம்யூனிகேஷன். நம்ம தொடர்ந்து பேசணும். நல்ல விஷயங்களை பேச நல்ல கருத்துக்களை நம்ம பகிர நமக்கு மத்தியில மனிதனுடைய அந்த தன்மை, மனிதனுடைய ஆழமான கருத்தியல், அதனுடைய எனர்ஜி, நம்முடைய ஸ்ட்ராங்னஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நல்லதை பேச நம்மிடத்திலிருந்து பாசிட்டிவான எனர்ஜி வெளியாகும். அந்த எனர்ஜி உலகத்துல நன்மையை அதிகப்படுத்தும். அந்த கம்யூனிகேஷனை நம்ம அதிகப்படுத்தணும், நமக்குள்ள பேச்சாற்றலை அதிகப்படுத்தணும், நமக்குள்ள நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டே இருக்கணும். இப்ப நாம உதாரணத்துக்கு திருப்பூர்ல பல நலவுகள் நடக்கலாம், அதை சேலத்துக்காரவங்க தெரிஞ்சுக்கணும். சேலத்துல நல்ல எஜுகேஷன், பிசினஸ் டெவலப் பண்ணலாம், அது கோயம்புத்தூர்காரவங்க தெரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர் நல்ல டெவலப் ஆகி மஷாலா நல்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை நோக்கி நகரலாம், அது ஊட்டிக்கு தெரியணும். இது போன்ற இந்த கம்யூனிகேஷன், நல்ல விஷயங்களை, நம்ம கருத்துக்களை பகிர நம்ம ஆற்றல் படைத்த சமூகமாக மாறுவோம். இது 2வது நோக்கம். 3வது, கொலாபரேஷன். இங்க எல்லாருமே சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி, சமுதாயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இண்டிவிஜுவலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட நம்ம இன்ஸ்டிடியூஷனலி எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், ஒரு அமைப்பாக நாம எப்படி வலுவாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு கொலாபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம நமக்குள்ள தொடர்புகளை, நாம நமக்குள்ள பகிர்வுகளை ஏற்படுத்துறதோடு அந்த கொலாபரேஷன், யாருக்கு என்ன திறமைகள் இருக்குது, யாருக்கு எந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது, யாருக்கு எந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி இருக்குது, யாருக்கு எந்த திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு நாம அவங்க நம்மளோட இணைந்து பயணிக்கும் போது ஒரு ஆற்றல் படைத்த சமூகத்தை உருவாக்கணும். அதுதான் 4வது நம்முடைய நோக்கம். என்னன்னா கிரியேஷன். நாம இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு அத்தாச்சி நம்முடைய ஜெனரேஷன் தான். அந்த வருங்கால சமுதாயத்தை, இளைஞர்களை, பெண்களை, வாலிபர்களை ஒரு ஆளுமை மிக்க, ஈமானிய உணர்வுள்ள, ஒழுக்கமான, கல்வி ஆளுமையுள்ள, சமூக பொறுப்புள்ள ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கணும்னா நம்ம அடுத்தவங்களை, அந்த கிரியேஷன், அடுத்தவங்களை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை, அந்த இலக்குகளை நோக்கி நம்ம பயணிக்கணும். எப்பயுமே நம்ம ஃபாலோவர்ஸை உருவாக்க கூடாது, நம்ம லீடர்ஸை உருவாக்க முயற்சிக்கணும். எப்பயுமே சமூகத்தை அனுபவிக்கக்கூடியவங்களை உருவாக்க கூடாது, சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவங்களை உருவாக்கணும். எப்பயுமே உலகத்தோட இன்பங்கள்ல மூழ்கக்கூடியவங்களை உருவாக்க கூடாது. இந்த இயற்கையை, இந்த மனித இனத்தை, இந்த மனிதத்தை பாதுகாக்கக்கூடிய வருங்கால சமுதாயத்தை உருவாக்கணும். அதுதான் இந்த கொங்கு கனெக்டினுடைய அடிப்படையான நோக்கம். வந்த அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லா. மிகச்சிறந்த ஆளுமைகளாக நாம் வருங்காலத்தில் உருவாகணும். இது போன்ற அனைத்து மாவட்டங்களில் இது போன்ற திட்டங்களை நோக்கி பயணிக்க கோயம்புத்தூர் இந்த மாவட்டம் எக்கனாமிக் சேம்பர் மாஷா அல்லாஹ் ஒரு முன்மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஜஸாக்குமுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.